Hey guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்ததுங்க. என்னன்னா further changes to accredited employer work visa அப்படின்ட்டுங்க. என்னன்னா accredited employer work visaல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்னில இருந்து பாத்தீங்கன்னா ஜூன் 26th 2024ல இருந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடைமுறைக்கு வருதுங்க. அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் பத்தி ஏற்கனவே என்னோட வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்கன்னா அவங்க தெரிஞ்சுப்பீங்க. அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர்னா இப்போ நியூசிலாந்துல வந்து ஒரு ஜாப் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயர் அந்த நிறுவனத்தில் இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு தான் அந்த வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் யாருமே வந்து அதுக்கு மேட்ச் ஆகலைன்னா அப்போ இமிகிரேஷன் கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இமிகிரேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நிஜமாலுமே அந்த வேகன்சிக்கு வந்து நியூசிலாந்துல இருக்கிற லோக்கல்ஸ் யாருமே மேட்ச் ஆகல அப்படின்ற பட்சத்துல வெளியில இருந்து ஆட்களை எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, அக்ரிடேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த எம்ப்ளாயர் வந்து ஃபாரினரை வந்து ரெக்ரூட் பண்ணலாம், ஒர்க் விசால போட்டு உள்ளர கொண்டு வரலாங்க. ஸோ அதுதான் வந்து அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர்னு சொல்லுவாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் விசால இருக்க ரோல்ஸ்ல இருக்க லெவல் 4 அண்ட் லெவல் 5ல இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்ப லெவல் 4ல யார் யார் வருவா, லெவல் 5ல யார் யார் வருவான்னு பாத்தீங்கன்னா லெவல் 4ல வந்து வெயிட்ரஸ் இருக்காங்க, அப்புறம் பார் அட்டெண்டன்ஸ், அப்புறம் கேர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் டிசபிலிட்டி சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் வராங்க, ரிசப்ஷனிஸ்ட், அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், சேல்ஸ் அசிஸ்டன்ஸ், கேஷியர், அப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ், கார்பெண்டர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து லெவல் 4ல வராங்க. லெவல் 5ல யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளீனர்ஸ் வராங்க, ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அப்புறம் ஃபார்ம் ஹேண்ட்ஸ் பண்ணையில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் குக்ஸ் வராங்க, ட்ரக் டிரைவர்ஸ், லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து லெவல் 5ல வராங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் அவங்க ஒர்க் வீசால அவங்களுடைய பார்ட்னர், அதாவது அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்க ஹஸ்பண்டோ அவங்களோட பார்ட்னரையோ இல்லை அவங்களோட பிள்ளைங்களையோ வந்து கூட்டிட்டு வர முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஸ்டூடெண்ட் விசாலையோ இல்லை ஒர்க் விசாலையோ விசிட்டர் விசாலையோ அவங்க சப்போர்ட் பண்ணி நியூசிலாண்டுக்குள்ளார கூட்டிட்டு வர முடியாது. இப்போ அவங்க நியூசிலாண்டுக்கு வரணும்னா, அதாவது அந்த ஒர்க் விசால இருக்கிறவங்களுடைய பார்ட்னரோ பிள்ளைகளோ நம்ம நியூசிலாண்டுக்கு வரணும்னா செப்பரேட்டா அப்ளை பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் விசாவோ இல்லை அவங்க பார்ட்னருக்கு வந்து சேம் அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் விசாலேயோ உள்ள வரலாம். இந்த லெவல் 4 லெவல் 5ல இருந்து ஒர்க் பண்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க பார்ட்னரையோ அவங்க பிள்ளைகளையோ கூட்டிட்டு வர முடியாதுங்க. அந்த சேஞ்சஸ் தான் இப்ப பண்ணிருக்காங்க. இப்ப ஏற்கனவே இந்த ஒர்க் விசா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பார்ட்னர்ஸையோ இல்ல அவங்க பிள்ளைகளை ஸ்டூடெண்ட் விசால வச்சிருந்தீங்கன்னா அது ஒன்றும் இம்பாக்ட் ஆகாதுங்க, ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அட் த சேம் டைம் இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா கூட அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் ஸ்கில்டு மைக்ரண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் ஆகாதுங்க. ஜூன் 26, 2024க்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு வர முடியாது. இந்த ஒர்க் விசால இருக்கவங்க லெவல் 4 அண்ட் லெவல் 5 கேட்டகரியில் இருக்கவங்க வந்து அவங்க பார்ட்னரையோ இல்லை பிள்ளைகளையோ வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற சேஞ்சஸ் தாங்க வந்திருக்கு. இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னாவே அழகா வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் விசாஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் விசா கேட்டகரியில அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்தர் சேஞ்சஸ் டு AEWVன்னு போட்டிருப்பாங்க, அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் விசான்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் கொடுக்குறேங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ உடனே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ.